முதல்ல தளபதி விஜயோட ஜனநாயகன் அப்டேட். கேவிஎன் நிறுவனம் கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்ல ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மலேசியாவுல ஆடியோ லான்ச்லாம் பண்ணாங்க. ஆனா சென்சார் போர்டுல மாட்டி ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ இதுல என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல்னா, இந்த படத்தை சுமார் 120 கோடி ரூபாய் கொடுத்து ஓடிடிக்காக வாங்கின அமேசான் பிரைம் நிறுவனம் தங்களோட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடிவு பண்ணிருக்காங்களாம். படம் ரிலீஸ் ஆகிறது தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால தான் இந்த அதிரடி முடிவாம். வியாபார ரீதியா வந்திருக்க இந்த சிக்கலை படக்குழு எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம சாய் பல்லவி ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பர் நியூஸ். தென்னிந்தியாவுல கொடிகட்டி பறகுற சாய் பல்லவி இப்போ முதல் முறையா பாலிவுட்ல ஹீரோயினா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சுனில் பாண்டே இயக்கத்துல உருவாகி இருக்க இந்த படத்தோட பேரு ஏக் தின். அமீர் கானோட பையன் ஜுனேத் கான் தான் இதுல ஹீரோ. ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியா உருவாகி இருக்க இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில செம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு. படம் வர்ற மே 1 ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம சாய் பல்லவி நடிச்சிருக்க இன்னொரு பிரம்மாண்டமான பாலிவுட் படமான ராமாயணா பார்ட் 1 இந்த வருஷம் தீபாவளிக்கு தியேட்டருக்கு வருது. அடுத்ததா நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ரவிமோகன் பத்தின ஒரு அப்டேட். கார்த்திக் யோகி டைரக்ஷன்ல எஸ்.ஜே. சூர்யா, அர்ஜுன் அசோகன் கூட ரவிமோகன் நடிச்சிட்டு இருக்கிற படத்துக்கு முதல்ல ப்ரோ கோட் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு பிரபல கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இது எங்களோட ட்ரேட்மார்க் பிராண்ட் நேம்னு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இப்போ என்ன நியூஸ்னா, இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சு. ரவிமோகன் சென்னை ஹைகோர்ட்ல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிட்டு படத்தோட டைட்டில மாத்த சம்மதிச்சிட்டாரு. புது டைட்டில் என்னன்னு சீக்கிரமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறாங்க. இனிமே எந்த சட்ட சிக்கலும் இல்லாம படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் சும்மா ஜெட்டு வேகத்துல நடக்க போகுது. கடைசியா ஒரு மரண மாஸ் கூஸ்பம்ஸ் அப்டேட். மலையாளத்துல பாக்ஸ் ஆபீஸ அதிரவிட்ட ஆவேசம் படத்தோட டைரக்டர் ஜித்து மாதவன் இயக்கத்துல சூர்யா அண்ணன் தன்னோட 47வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சூர்யாவோட சொந்த பேனரான ஜகரம் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிற இந்த படத்துல நஸ்ரியா ஹீரோயின் நிவின் ஒரு முக்கிய ரோல் பண்றாரு. ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கிளைமேக்ஸ்ல வர ஒரு வெறித்தனமான கேமியோ ரோலுக்காக சிம்புவை படக்குழு அப்ரோச் பண்ணிருக்காங்களாம். சிம்பு தரப்புல இருந்து யோசிச்சு சொல்றோன்னு சொல்லிருக்காங்களாம். சூர்யா சிம்பு காம்போ மட்டும் ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆனா தியேட்டர் சும்மா தீப்புடிய எரியும். இந்த காம்போக்காக நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான டாப் அப்டேட்ஸ் முடிஞ்சது. ஜனநாயகன் ஓடிடி பிரச்சனை பத்தியும் சூர்யா 47ல சிம்பு கேமியோ பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த பரபரப்பான செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸை ஃபாலோ பண்ணுங்க. டடா பாய்.